லைவ்ல டைம் எடுத்து ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்மளுடைய டே 5 ரெஸ்பெக்ட் டு நவராத்திரியில மகாலட்சுமியோட டே 2ல இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம லாஸ்ட் நேத்து வந்து நம்ம எப்படி மகாலட்சுமி வந்து ப்ரே பண்ணுவோமோ அதே மாதிரி மகாலட்சுமி மந்த்ரா சான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அஃபர்மேஷன் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஃபியூச்சர் நம்மளோட லைஃப் வந்து எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் அபண்டன்ட்டா இருக்க போகுது அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன மணி நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ, மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 1 crore வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அந்த 1 crore வந்து ரிசீவ் பண்ற அளவுக்கு நம்மளோட பாடியில சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அந்த சேஃப்டி இருந்தது, நம்மளால வந்து அதை ஈஸியா வந்து ரிசீவ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து ரெடியா இருக்கோம் அப்படின்னா அது மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்மளால ஈஸியா ரிசீவ் பண்ண முடியும். இஃப் இன் கேஸ் வந்து நம்ம நம்ம இன்னும் ஒரு 50,000 தாண்டல, நம்ம இன்னும் ஒரு 1 lakhே நம்ம வந்து லைஃப்ல இன்னும் நம்மளோட மேனிஃபெஸ்ட் பண்ணதில்ல பார்த்ததில்ல அப்படிங்கும்போது நம்மளால ஒரு லார்ஜர் அமௌண்ட்டை வந்து ரொம்ப ஈஸியா வந்து அட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும் நமக்கு அந்த அளவுக்கு ஸ்கில் செட்டோ இல்ல அதுக்கான சில விஷயங்களோ இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றது வந்து தவறுதலா போயிடும். அதாவது நடக்காம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா எந்த விஷயத்த வந்து ரொம்ப உங்களால ஃபார் எக்ஸாம்பிள் பெர் மந்த் உங்களால 10,000 ஈஸியா earn பண்ணிருக்கீங்க, உங்களால ஈஸியா ஒரு 25,000 காட் வந்து யூனிவர்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், உங்களால அது ஈஸியா நம்ப முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த அமௌண்ட்டை தேங்க்யூ காட் ஆர் யூனிவர்ஸ் ஆர் மகாலட்சுமி blessing me with 25,000 50,000. ஆல்ரெடி நீங்க 1 lakh நீங்க ஈஸியா பண்ணிருக்கீங்க அப்படின்னா 2 lakhs, ஆல்ரெடி நீங்க ஒரு 5 lakhs நீங்க பண்ணிருக்கீங்கன்னா 10 lakhs, நீங்க ஆல்ரெடி 10 பண்ணிருந்தீங்கன்னா 50. அது மாதிரி உங்களால ஜஸ்ட் உங்களுடைய ஹார்ட்டை டச் பண்ணி பாருங்க, எந்த அமௌண்ட் வந்து நான் ரொம்ப சேஃபா ரிசீவ் பண்றதுக்கு நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசு எந்த நம்பர் சொல்லுதோ அதை வந்து போடணும். அதாவது பிரெயினுக்கு வந்துட்டு அது பொய்ன்னு தெரியக்கூடாது, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை உன்னால எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயினுக்கு வந்து தப்பா தெரியக்கூடாது. ஸோ அதனால நான் இங்க இது சொல்றேன், என்ன எழுதுங்கன்னு நான் சொல்றேன். தேங்க்யூ காட் ஆர் லக்ஷ்மி மகாலட்சுமி எப்படி சொல்வீங்களோ இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச காட், உங்களால எந்த காட் கூட ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுதோ இல்லைன்னா யூனிவர்ஸ் ஃபார் கிவிங் மீ. ஐ திங்க் எல்லாரும் நோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் கிவிங் மீ ஆர் பிளஸ்ஸிங் மீ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பிளஸ்ஸிங் மீ வித் நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பர், அந்த அமௌண்ட் போட்டுட்டு தேங்க்யூ ஐ ஆம் ரெடி டு ரிசீவ். இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சாட்ல பிங் பண்ணிருக்கேன், ஜூம் சாட்ல. நீங்க எழுதிட்டு தம்ஸ் அப் பண்ணுங்க. இதை வந்து நம்ம இந்த ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் இந்த செஷன் ஃபுல்லாவே வந்துட்டு ஒண்ணு நீங்க உங்களோட கைகள்ல ஹேண்ட் ஹோல்டு பண்ணிக்கலாம், இல்லைன்னா மேபி ஓகே இது நீங்க கைகளே ஹோல்டு பண்ணிக்கோங்க. இப் இன் கேஸ் நீங்க வந்து சாமி ரூம்ல இருக்கீங்க அப்படின்னா மேபி எனர்ஜைஸ் பண்றதுக்காக நீங்க அங்கேயே வச்சுக்கலாம். ஸோ எந்த இடத்துல இருந்தா அதை வந்து காட் கொடுக்குறாங்க, எனக்கு வந்து காடோட பிளெஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கு எனக்கு ஃபுல் தகுதி இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு யாரு கூட கனெக்ட் ஆகுமோ அந்த இடத்துல நீங்க வச்சுக்கலாம். மேபி உங்களோட கைகள்லயே வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்க ஒரு உங்களுக்கு யாரு கூட ரொம்ப சேஃபா இந்த அமௌண்ட் வந்து நம்ம சொன்னோம்னா அந்த காட் கொடுத்துருவாங்க, யூனிவர்ஸ். அது மாதிரி என்ன தோணுதோ அந்த இடத்துல கைகள்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த பிளேஸ்ல நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரே ஒரு எஸ் எஸ் எஸ். இப்ப நீங்க சொல்றது வந்து அந்த ஸ்டிக் பேட்ல எழுதணுமா இல்ல நார்மல் பேப்பர்லயா? இல்ல ஸ்டிக் பேட்ல இருந்ததுன்னா ஸ்டிக் பேட்ல எழுதி நம்ம வந்து மிரர்ல ஒட்ட போறோம். ஓகே, சோ இட் should be in a long statement-ஆ இருக்கு இல்லையா, அதனால தான் கேக்குறேன். ரொம்ப குட்டி தானே. தேங்க்யூ யூனிவர்ஸ், நான் தேங்க்யூ யூனிவர்ஸ் ஆர் காட் ஃபார் பிளஸிங் மீ வித் அந்த அமௌண்ட் நான் டேஷ் போட்டிருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஐ அம் ரெடி டு ரிசீவ். ஐ அம் ரெடி டு ரிசீவா? ஆமா ஆமா. இன்னும் ஒரு டவுட் கேட்கட்டுமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆல்ரெடி இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு முன்னாடில இருந்தே
ஐ விஷ் ஆஃப் சம் அமௌண்ட். ஓகே ஓகே. ஓகே. இப்போ நான் அதுக்கு எகெயின்ஸ்டா நான் இப்போ வேற பண்ணாம அதையே பண்ணட்டுமா? உங்களுக்கு அது ஓகே, ஏன்னா நம்ம அகைன்ஸ்டா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அகெயின்ஸ்டா பண்றதும் இல்ல, பட் மேபி ஆர் மே நாட் பி, அந்த டவுட் வரக்கூடாது, அதுதான் மெயின். அப்போ நீங்க ஆனா ஈஸியா பழகி அமௌண்ட்டே போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் அது ஒண்ணு, ஏன்னா அதுக்கப்புறம் யூனிவர்ஸ்க்கு டவுட் வரக்கூடாது, இல்ல நம்ம மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது, அதுக்குதான். ஓகே ஓகே. ஆக்சுவலா யூனிவர்ஸ்க்கு டவுட் இல்ல, நமக்கு டவுட் வரக்கூடாது. நமக்கு இல்ல 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 see it will actually I heard this is, நான் அப்புறமா பேசுறேன். எனிவே ஓகே, ஃபைன் ஃபைன். தேங்க்யூ. எல்லாரும் முடிச்சிட்டீங்கன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. நீங்க வந்து உங்களோட கைகளை வச்சுக்கலாம். ஸ்டிக்கி நோட்டா இருந்ததுன்னா கண்ணாடியில ஒட்டுக்கு ஈஸி இருக்கு, ஏன்னா கண்டிப்பா டெய்லி ஒரு தடவையாவது கண்ணாடி பார்ப்போம், ரைட்டா? இல்லைன்னா நீங்க எந்த இடத்துல இருந்தா ஃப்ரீக்வெண்டா பாப்பீங்களோ அந்த இடத்துல. நான் வந்து ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது என்னோட லேப்டாப். ஸோ நான் கண்ணாடி யூஸ் பண்ண போறதுல என்னோட லேப்டாப்ல நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன், அதை எழுதிட்டு. உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தா அதை ஃப்ரீக்வெண்டா பண்ணுவீங்களோ, மேபி டெய்லி நீங்க விளக்கேத்துவீங்க, மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து விளக்கேத்துவீங்க அப்படின்னா, நீங்க இஃப் யூ ரெடி டு கீப் காடு கிட்ட இருக்கட்டும்னா அங்க இருக்கட்டும். இல்ல கண்ணாடியில நான் என்ன கான்பிடென்ட்டா பார்த்து நான் இது வந்து சொல்ல போறேன் அப்படின்னா நீங்க கண்ணாடி கிட்ட வச்சுக்கலாம். ஓகே டன். ஐ திங்க் எல்லாரும் முடிச்சிட்டீங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு பாடியில வந்து இந்த அமௌண்ட் ரிசீவ் பண்றதுக்கு நம்ம வந்து சேஃப்டி கிரியேட் பண்ண போறோம். நம்ம வந்து இப்போ மணிக்கு வந்து சிம்பிளா இருக்கிறது வந்து ஆஹ், அம்மா மகாலட்சுமி, அவங்கள வந்துட்டு பிளஸ் பண்ண சொல்ல போறோம். யூனிவர்ஸோட பிளஸிங்ஸ் கேட்க போறோம், நம்ம சான் பண்ண போறோம், நிறைய விஷுவலைஸ் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் பண்ணி இந்த ஜஸ்ட் பேப்பரை நம்ம வந்து எனர்ஜி கொடுக்க போறோம். ஓகே. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்கிறது கிடையாது, நீங்க எவ்வளவு ஹாப்பியா அதை வந்து ரிசீவ் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க, உங்ககிட்ட எந்த அளவுக்கு டிசர்விங்னஸ் இருக்காது. அது எனக்கு வரதுக்கு எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு, நான் வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்றதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து பேசின மாதிரி உங்க மேல நிறைய அன்பு காமிங்க, உங்க மேல வந்துட்டு நிறைய ட்ரஸ்ட் வைங்க. உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கு, அதை வந்து ஈஸியா என்னால அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்பிடன்ஸோட நம்ம வந்து இப்போ நம்ம ஆக்சுவலா அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. இன்னைக்கு 1 or 2 டைம்ஸ் பண்ண போதில்ல, சின்ஸ் இதுக்கே நமக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால. ஓகே, இஃப் யூ திங்க் we will do 1 or 2 times. ஓகே, உங்க எல்லாருக்கும் 1 or 2 times ஓகேவா? ஓகேனா ஐ எம் ரெடி. மீண்டும் ஒரு முறை. ஓகே, என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க வந்து தேங்க்யூ காட், நீங்க ரீசெண்டா ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதை திரும்பி அனுப்புறேன். இதை வந்து என்ன அமௌண்ட் வந்து காட் கிட்ட நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ காட் கிட்ட வந்து கேட்க போறீங்க 1 or 8 டைம்ஸ். ஓகே, ஏன்னா எனர்ஜைஸ் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கும்னா, நேத்து வந்து ஜஸ்ட் இன்னைக்கு வந்து ஓம் மகாலட்சுமி நமகா அது மாதிரி சொல்லுவோம். ஓகே, நேத்து கொஞ்சம் ஸ்ட்ரீம் சேர்த்தோம், டைம் ஆச்சு, இன்னைக்கு இது பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாரும் வந்து கைகள்ல வச்சுக்கோங்க, ரொம்ப ஹாப்பியா கான்பிடென்ட்டா. காட் வந்துட்டு நீங்க வந்து காடோட சைல்டு. ஸோ காட் வந்து உங்களுக்கு இதை தரத்துக்கு ரொம்ப ஹாப்பியா ரெடியா இருக்காங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி இந்த அமௌண்ட் ரிசீவ் பண்றதுக்கும் முழு தகுதி உங்ககிட்ட இருக்கு, சரியா? ஸோ காட் கிட்ட வந்துட்டு, கடவுளே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீ பாக்குறல்ல, எனக்கு ப்ளீஸ் இது கூட அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க போறது இல்ல. நம்ம எப்படி கேட்க போறோம்னா, நான் உன்னோட குழந்தை, எனக்கு ரிசீவ் பண்றதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு, ஏன்னா நான் என்ன லவ் பண்றேன், ஏன்னா நான் என்ன ரெஸ்பெக்ட் பண்றேன், ஏன்னா என்னுடைய மைண்ட் ஃபுல்லுமே வந்து growth-அ நோக்கி தான் இருக்கு, என்னுடைய திறமைகள் எப்படி வளர்த்துக்கணுங்கிறதுல இருக்கு, அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு நீ கொடுக்கலாம் அம்மான்னு சொல்லிட்டு அந்த அந்த அன்பு மரியாதை கலந்ததோட நம்மளோட செல்ஃபை வந்து லோவா எடுத்துக்காம நம்மளோட ஒரு ஐடென்டிட்டியே மாத்துறோம். நமக்கு வந்து எல்லாமே இருக்கு, காட் வந்து நமக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட நம்ம பண்ண போறோம். ஓகே, ஐ திங்க் ஆல் செட். கண்களை மூடிக்கோங்க, முதுகு தண்டு கழுத்து இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. உங்களுடைய கைகள்ல இந்த பேப்பர் வச்சுக்கலாம், ஹார்ட் கிட்ட வச்சுக்கோங்க. உங்க மைண்ட் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆர் யூ ரெடி டு ரிசீவ்? உண்மையாவே அந்த கேஷ் உங்க கையில இருக்கு இப்போ? உண்மையாவே இந்த இந்த நம்பர் வந்து உங்க அக்கௌண்ட்ல வந்து இப்போ டெபிட் ஆகுது?
ஸோ அந்த அந்த ஃபீலை வந்து இது பண்ணுவோம். ஓகே, டேக் a deep breath in, gently breathe out. One more time. Inhale abundance, exhale scarcity. நம்ம கிட்ட பத்தல அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாத்தையும். இன்ஹேல், நீங்க என்ன அமௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதை இன்ஹேல் பண்றீங்க. எக்ஸேல் அன்டிசர்விங்னஸ். இப்போ உங்களுக்கு முன்னாடி யூனிவர்ஸ் எனி எனர்ஜியை நீங்க வந்து விஷுவலைஸ் பண்றீங்க. இல்லைன்னா மகாலட்சுமியோட விக்கிரகமோ படமோ நீங்க வந்து இப்போ விஷுவலைஸ் பண்றீங்க. அவ்வளோ அற்புதமா அவ்வளோ அழகா அந்த மகாலட்சுமியோட படமோ நீங்க நீங்க நினைச்சிருக்கிற அந்த எனர்ஜிக்கும் உங்களுக்கும் வந்துட்டு அவ்வளோ அழகான ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகுது. ஒரு சைல்டுக்கும் ஒரு மதருக்கும் இருக்கிற கனெக்ஷன் எப்படியோ அந்த அளவுக்கு ஒரு பியூர் லவ் கனெக்ஷன் கிரியேட் ஆகுறத விஷுவலைஸ் பண்ணுங்க. அந்த எனர்ஜிக்கு முன்னாடி லேம்ப் இருக்கு. உங்களுக்கு என்ன விளக்கு வேணாலும் நீங்க அந்த இடத்துல கற்பனை பண்ணிக்கலாம். குத்து விளக்கு, மண் விளக்கு, காமாட்சி விளக்கு, கேண்டில், எனிதிங். உங்களோட கைகளால அந்த விளக்கு ஏத்துறீங்க. பக்கத்திலேயே வந்து பவுல் நிறைய வாசனையான பூக்கள் இருக்கு. உங்களுக்கு என்னென்ன மலர்கள்லாம் வந்து பிடிக்குமோ அந்த மலர்கள் எல்லாம் அங்க இருக்கு. அது ரொம்ப அன்பா ஃபுல் டிசர்விங்னஸோட செல்ஃப் லவோட காடுக்கு நீங்க சேவை பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு இதோட நீங்க அந்த மலர்கள் எடுத்து அந்த எனர்ஜி கூட நீங்க வந்து கனெக்ட் பண்ணி அந்த மலர்களை வந்து சமர்ப்பணம் பண்றீங்க. இப்போ அந்த எனர்ஜி கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு ப்ளூ லைட், க்ளோவிங் ப்ளூ லைட் உங்களை நோக்கி வரத கவனிக்கிறீங்க. இந்த அவ்வளோ அழகான இந்த பியூட்டிஃபுல் ப்ளூ லைட் உங்களோட கழுத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மகாலட்சுமியோட பிளெஸிங்ஸ் நம்மளுடைய த்ரோட் சக்ராவை ஆக்டிவேட் பண்றதுக்காக நேத்து நம்மளுடைய ஹார்ட் சக்ராவை ஆக்டிவேட் பண்ணி நம்மளுடைய டிசர்விங்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து நம்மளோட ஓன் ரைட்ஸ், நம்மளோட ஓன் ட்ரூத், நம்மளோட என்ன விஷயங்கள் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண தயங்குறோமோ அதெல்லாம் வந்து வெளிக்கொண்டு வரதுக்காக இன்னைக்கு டிவைன் பிளெஸிங் வந்து நம்மளுடைய த்ரோட் சக்ராவுக்கு கிடைக்குது. ஸோ எங்கெல்லாம் வந்து நீங்க பேசுறீங்களோ அங்கெல்லாம் உங்களோட வாய்ஸ்க்குன்னு ஒரு பவர் கிரியேட் ஆகுது. எங்கெல்லாம் வந்து நீங்க பேசுறீங்களோ அங்க உங்க பேசுறத கேட்கறதுக்கான லிசனரா எல்லாரும் இருக்காங்க. உங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்க வீட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ற இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் உங்களுடைய வாய்ஸுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. உங்களுடைய எனர்ஜி, உங்களோட எக்ஸ்பிரஷனுக்குன்னு வந்து ஒரு வேல்யூ இருக்கு. அட் த சேம் டைம் நீங்களும் குட் லிசனரா இருக்கீங்க. யூ ஆர் ஆல்சோ கிவிங் ஸ்பேஸ் டு அதர்ஸ். உங்களுடைய இந்த பியூட்டிஃபுல் டிவைன் எனர்ஜி உங்களுடைய த்ரோட் சக்ராவை பியூட்டிஃபுல்லா ஓபன் பண்றாங்க, ஆக்டிவேட் பண்றாங்க. ஸோ யூ லவ் யுவர் செல்ஃப், யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப், அட் த சேம் டைம் யூ ஆர் எக்ஸ்பிரஸிங் இட். ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ற விதத்திலே உங்களோட ஃபேமிலியில உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்குது. உங்க ஒர்க் என்வரான்மெண்ட்ல ரெஸ்பெக்ட் கிடைக்குது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகுது. இதை விஷுவலைஸ் பண்ணுங்க. எல்லா சுச்சுவேஷனையும் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றீங்க. உங்களுடைய த்ரோட் சக்ரால பவர்ஃபுல்லா க்ளோ ஆயிட்டு இருக்கிற அந்த ப்ளூ லைட் உங்களுடைய என்டையர் பாடி ஃபுல்லும் வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு. உங்க என்டையர் பாடியும் கவர் பண்ணி நீங்களே ஒரு ப்ளூ லைட்ல க்ளோ ஆயிட்டு இருக்கீங்க. ஃபுல் எனர்ஜி, செல்ஃப் எக்ஸ்பிரஷன், இந்த எனர்ஜி ஃபுல்லா க்ளோ ஆயிட்டு இருக்கு உங்களுக்குள்ள. இந்த டிவைன் எனர்ஜிக்கு நீங்க தேங்க் பண்ணுங்க. இப்போ நம்ம த்ரோட் சக்ராவுக்கான பீஜ மந்த்ராவை 9 டைம்ஸ் சாண்ட் பண்ணலாம்.
HAM ஹம் சொல்லிட்டு என் கூட 9 டைம்ஸ் சேர்ந்து சொல்லுங்க. ஹம். 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 உங்களுடைய த்ரோட் சக்ரா ஃபுல் எனர்ஜியோட உங்களுடைய ஓன் ட்ரூத்தை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. உங்களுடைய உங்களுடைய ஸ்கில்ஸை, உங்களுடைய திறமைகளை, உங்களுடைய என்ன விஷயங்கள் நீங்க கன்வே பண்ணணுமோ, எங்கெல்லாம் பவுண்டரி செட் பண்ணுமோ அதெல்லாம் நீங்க பண்றீங்க. ஸோ மகாலட்சுமி வந்து எந்த இடத்துல செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கோ, எந்த இடத்துல செல்ஃப் லவ் இருக்கோ, எந்த இடத்துல வந்து செல்ஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கோ, அங்கதான் வந்து அவங்களோட எனர்ஜி ரொம்ப ஈஸியா ஃப்ளோ ஆகும். ஸோ நவ் யூ ஆர் ரெடி. நம்ம ரூட் சக்கரால இருந்து இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணி இன்னைக்கு த்ரோட் சக்கரா வந்திருக்கோம். ஸோ ஆர் ஃபுல்லி ரெடி. இப்போ ஒரு டிசர்விங்கான ஒரு சைல்டு, அதாவது நீங்க பேப்பர்ல எழுதியிருக்கிற இத நீங்க கேட்கறதுக்கு முழு தகுதி இருக்கிற என்ன நம்பர் நீங்க எழுதியிருந்தாலும் சரி, காட் கிட்ட கேக்குறீங்க. உங்களுக்கு முழு தகுதி இருக்கு. ஒரு குழந்தையா அம்மா கிட்ட கேட்கும் போது எந்த அளவுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களோ, அதே எனர்ஜி கூட யூனிவர்ஸ் கிட்ட, மகாலட்சுமி கிட்ட, எந்த எனர்ஜி கூட நீங்க ஈஸியா கனெக்ட் ஆறீங்களோ அந்த எனர்ஜி கிட்ட, அம்மா ப்ளீஸ் கிவ் மீ திஸ் அமௌண்ட். எம்பவரிங்கா இந்த எனர்ஜி கூட கனெக்ட் பண்ணி பேசுங்க. இந்த அமௌண்ட்டை கேட்டுட்டு விஷுவலைஸ் பண்ணுங்க. ஒரு ட்வைன் உங்களோட மெசேஜ் சத்தம் கேக்குது போன்ல இருந்து. நீங்க என்ன அமௌண்ட் எழுதிருந்தீங்களோ எக்ஸாக்ட்லி சேம் அமௌண்ட் உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்திருக்கிறத பாருங்க. போன் எடுத்து பாக்குறீங்க. அவ்வளோ சந்தோஷமா யூனிவர்ஸ்க்கும் மகாலட்சுமிக்கும் நீங்க வந்து உங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறீங்க. உங்க வீட்ல கதவை யாரோ வந்து தட்டுறாங்க, திறக்கிறீங்க. ஸோ எங்க உங்களுடைய அமௌண்ட் பிளாக் ஆயிருந்தோ, எங்க உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னும் வராம இருந்ததோ, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த பர்சன் உங்களுடைய கதவை தட்டி உள்ள வராங்க. அவங்க இந்த அமௌண்ட்டை, நீங்க என்ன எழுதுனீங்களோ அந்த அமௌண்ட்டை, இந்த உன்னோட திறமைக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இந்த இது உன்னோடது அப்படின்னு சொல்லி, மேபி உங்களுடைய பிளாக் ஆன அமௌண்ட்டா இருந்திருக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு, உங்களுடைய திறமைகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம். ஸோ உங்ககிட்ட கேஷா உங்க கையில கிடைக்குது. அவ்வளோ சந்தோஷமா வாங்கி உங்க பூஜை ரூம்லயோ எந்த இடத்துல அந்த டிவைன் எனர்ஜி கூட நீங்க கனெக்ட் பண்றீங்களோ அந்த இடத்துல வச்சு ப்ரே பண்ணிட்டு உங்களோட பீரோல வைக்கிறீங்க. அவ்வளோ சந்தோஷமா இந்த எனர்ஜிக்கு தேங்க் பண்ணுங்க. இந்த தேங்க்ஸ், இந்த கிராட்டிடியூட் எனர்ஜி கூட, இந்த எனர்ஜியோட நம்ம எப்பவுமே வந்து ப்ரே பண்ணி ப்ரே பண்ணிட்டு கேட்போம், ரைட்டா? இப்போ காட் கொடுத்துட்டாங்க நமக்கு. காட் கொடுத்துட்டாங்க, யூனிவர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ரிசீவ் பண்ண சந்தோஷத்துல காடுக்கு வந்து 108 டைம்ஸ் இந்த மகாலட்சுமி எனர்ஜிக்கு நம்ம 108 டைம்ஸ் வந்து ஓம் மகாலட்சுமி நமகா 108 டைம்ஸ் சொல்ல போறோம். உங்களுடைய கையில அந்த பேப்பரை வந்துட்டு ஜஸ்ட் டோன்ட் திங்க் அஸ் அ பேப்பர், யூ ஆல்ரெடி ரிசீவ்ட் இட். அந்த ஹாப்பினஸ் எனர்ஜி கூட நீ கூட சேர்ந்து சாண்ட் பண்ணுங்க 108 டைம்ஸ். ஓம் மகாலட்சுமி நமக.
ॐ महालक्ष्म्यै नमः। 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 ॐ महालक्ष्म्यै नमः।
ஓம் மகாலட்சுமியை நமः. ஓம் மகாலட்சுமியை நமः. ஓம் மகாலட்சுமியை நமः. சான் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய மனசுலயும் பாடியிலையும் இருக்கிற சேஞ்சஸ் அப்சர்வ் பண்ணுங்க. இந்த எனர்ஜியை ஃபுல்லும் நீங்க எழுதியிருக்கிற அந்த பேப்பருக்கு பாஸ் பண்ணுங்க. மனசுல மானசீகமா வந்து காடோட எனர்ஜி ஃபுல்லா வந்து இந்த நான் எழுதியிருக்கிற இந்த பேப்பர்ல இருக்கு. காட் சீக்கிரம் தருவாங்கங்கிற நம்பிக்கை இவ்வளவு வச்சுட்டு, பட் யூ ஆல்ரெடி ரிசீவ்ட் இட் ஃப்ரம் காட், ஃப்ரம் யூனிவர்ஸ், ஃப்ரம் மகாலட்சுமி அப்படிங்கிற அந்த ஒரு ஹாப்பி ஃபீலோட அந்த பேப்பரை கண்கள் முன்னாடி வச்சு ஹாப்பி கிராட்டிடியூடோட அந்த கிராட்டிடியூட் க்ரைஸோட தேங்க்யூ காட் ஃபார் பிளஸிங் மீ வித் த அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 2 or 3 times அவ்வளவு ஹாப்பியா சொல்லி பாருங்க இப்போ. தேங்க்யூ காட் ஃபார் பிளஸிங் மீ வித் த அமௌண்ட். தேங்க்யூ சோ மச் காட் ஃபார் பிளஸிங் மீ வித் நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த அமௌண்ட். தேங்க்யூ சோ மச் காட் ஃபார் பிளஸிங் மீ வித். இந்த பேப்பரை வந்து எங்கெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்டா பாப்பீங்களா? அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு மார்னிங் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, இல்லை 11 டைம்ஸோ 50 டைம்ஸோ இல்லை 108 டைம்ஸோ எப்படி சொன்னா வந்து நீங்க அந்த எனர்ஜி வந்து உங்களால மேட்ச் பண்ண முடியுமோ, அதை ரிசீவ் பண்ற அந்த டிசர்விங் எனர்ஜியை உங்களால மேட்ச் பண்ண முடியுமோ, அந்த ஃப்ரீக்வன்சி கூட நீங்க அலைன் ஆக முடியுமோ. ஸோ இதை வந்து மார்னிங் அண்ட் நைட் ஆல்ரெடி நீங்க ரிசீவ் பண்ண அந்த ஹாப்பினஸோட இதை வந்து நீங்க சொல்லுங்க. நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னா எனக்கு டன் மெசேஜ் போடுங்க. ஆல்ரெடி ஹாப்பி ப்ரைஸ் எத்தனை பேருக்கு வந்தது? டன். அந்த பேப்பரை எவ்ரிடே வச்சுக்கோங்க. டெய்லி ரீட் பண்ணுங்க. இது ஆல்ரெடி நீங்க எனர்ஜி உங்களுடைய இப்ப எல்லாரும் சேர்ந்து இந்த குரூப் லெவல் எனர்ஜியும் இருக்கு. இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க எவ்ரிடே இது ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி விஷுவலைஸ் பண்ணி ஹாப்பியா இது பண்ணுங்க. அட் த சேம் டைம் டேக் சம் ஆக்ஷன் ஃப்ரம் யுவர் சைட். நீங்க ஆல்ரெடி ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஐடியா இருக்கு அப்படின்னா அதை பத்தி 4 பேர்கிட்ட பேசுங்க. த்ரோட் சக்ராக்கு நம்ம இன்னைக்கு ஆக்டிவேட் பண்ணிருக்கோம். ஸோ பேசுங்க. நீங்க பேசும்போது உங்களுக்கு அதுக்கான ஒரு வேல்யூ வந்து கண்டிப்பா வந்து ஜென்ரேட் ஆகும், கிடைக்கும். ஸோ டேக் ஸ்மால் ஸ்மால் ஆக்ஷன் ஃப்ரம் யுவர் சைட். எதுக்குமே தயங்காதீங்க. என்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வருதோ அதெல்லாமே வந்து டிவைன் எனர்ஜியோட பிளஸிங்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஐடியா கைடன்ஸா நினைச்சு உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க வந்து ஸ்டார்ட் மேக் சம் ப்ராக்ரஸ். ஸ்மால் ஸ்மால் ஸ்டெப், ஸ்மால் ஸ்மால் ஸ்டெப். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்க எடுத்து வைக்கும் போது மேபி பேபி ஸ்டெப்ஸா கூட இருக்கலாம். மத்தவங்க வந்து ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடலாம். நம்ம என்ன ஆமா மாதிரி இருக்கவே நினைச்சுக்காம, ஈவன் நானும் அந்த மாதிரிலாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். பட் ஒவ்வொருத்தரோட ஜேர்னியும் ஒரு மாதிரி ரைட்டா. ஸோ நம்மளோட ஜேர்னில நேற்று நம்ம பேசின மாதிரி நம்ம எந்த இடத்துல இருக்கணுமோ லைஃப்ல கரெக்டா எக்ஸாக்டா அந்த இடத்துல இருக்கும். காடோட பிளெஸிங்ஸ், யூனிவர்ஸ் பிளெஸிங்ஸ் நம்ம கூட இருக்கு. ஸோ நம்ம ஜேர்னில நம்ம ஹாப்பியா அந்த பண்ற விஷயத்த ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு பேபி ஸ்டெப்ஸையும் எடுத்தப்போ சீக்கிரமே வந்து நம்மளோட இலக்கை நம்ம நல்லா நோக்கி போக முடியும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்கேஸ் நீங்க இன்னும் கண்களை மூடி இருக்கீங்க அப்படின்னா கைகள் ரப் பண்ணிட்டு இந்த பேப்பரை கீழே வச்சுட்டு இந்த ஹீலிங் எனர்ஜியை உங்க கைகள்ல இருக்கிற எனர்ஜியை முகத்துல மேல கண்கள் மேல வச்சுட்டு கண்களை ஓபன் பண்ணிக்கோங்க.
ஓகே, ஷால்வி எதுவும் டவுட் இருக்கா? நம்ம முடிச்சுக்கலாமா? ஓகே, நம்ம வந்து சாந்தி பண்ணிடலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லாமே கிடைச்சு எல்லாரும் வந்து எல்லா விஷயங்களையும் ஃபுல்ஃபில்லான ஒரு லைஃபை வாழ்றதுன்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் கிட்ட டிவைன் எனர்ஜியோட பிளஸிங்ஸ் கேட்டு நம்ம இன்றையோட செஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம்.